Welcome back to the new world of education zoology YouTube channel. Today we will see about PGTRB zoology unit 10th one பரிணாமம் evolution. அதுல வந்து chemical evolution வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இதுல வந்து பார்த்தோம் அப்படினா யூனிட்ல வந்து நீங்க டைட்டில் வைஸ் பார்த்தா கண்டிப்பா கவர் ஆகாது. ஏன்னா டைட்டிலுக்கு ரிலேட்டடா வந்து நமக்கு நோட்ஸ் அந்த அளவுக்கு கிடைக்காது. ஆனா வந்து நம்ம கொடுக்குற நோட்ஸ் எல்லாமே அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வந்து கொடுத்துருப்பாங்க டிஃப்ரெண்டா. இப்போ ஆர்கானிக் எவல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனா பார்த்தா அதுக்கு அனதர் நேம் பார்த்தா மாலிகுலர் எவல்யூஷன் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ கெமிக்கல் எவல்யூஷன், பயோகெமிக்கல் எவல்யூஷன் இப்படி எல்லாம் வந்து இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குற நோட்ஸை வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. மேக்சிமம் ஒரு 90% கண்டிப்பா 90% அது 80% வந்து இது கவர் ஆகிடும். அதை ஷியூரா சொல்ல முடியும். அண்டு என்கிட்ட வந்து இப்போ நியூ புக்ஸ் ஆர்டர் போட்டேன், ஆனால் இன்னும் கைக்கு வரல. ஸோ நான் வந்து ஓல்டு புக்ஸ் தான் வந்து நான் போடுறேன். ஸோ ஓல்டு புக்ஸ்னா ஆனால் நம்ம எவல்யூஷனை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு புக்ஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வருது. ஏன்னா பேசிக் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இந்த இயர்ஸ் மட்டும் வேணா சேஞ்ச் ஆகலாம் மேபி. ஆனால் மற்றதுல எதுவும் அந்த அளவுக்கு சேஞ்ச் இருக்காது. ஸோ எவல்யூஷனை பொறுத்தவரை நீங்கள் ஓல்டு புக்கை ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட். என்ன கேட்டால் அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கண்டிப்பாக எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் எல்லாமே ஓல்டு புக்ஸ்லேருந்து தான் வந்து வந்திருக்கும். ஸோ அதனால தான் நானும் இது ஓல்டு புக்ஸை தான் ரெஃபர் பண்ணுறேன். டவுட்டாக இருந்தால் கொஞ்சம் கூகுளில் பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். நியூ புக்கு கிடைச்சிட்டா மேபி ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நியூ புக்கில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா நான் அதை வந்து பின்னாடி வந்து கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து பிடிஎஃப் டெலிகிராமில் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ நம்மள்ட்ட புக்கு இல்லை. ஸோ அதை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஓல்டு புக்ஸே ரெஃபர் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக. ஆனால் இது வந்து வேஸ்ட் அப்படி வந்து யோசிக்க வேண்டாம். 80% டெஃபினட்டாக இதுலேருந்து வந்து கொஸ்டின்ஸ் வரும். மேபி சின்ன சின்ன வேரியேஷனுக்கு வேணா நம்ம வந்து இப்போ உள்ள நியூ புக்ஸ் ஏதாவது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால வந்து இது பாருங்க. பார்த்துட்டு டெலிகிராமில் வந்து பிடிஎஃப் கொடுக்குறேன். அந்த பிடிஎஃப் நீங்கள் ஒன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஃபுல்லாக வந்து தமிழ் மீடியத்தில் நோட்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபுல்லாகவே தமிழ்லேயே நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் போடுறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேதியியல் பரிணாமம். வேதியியல் பரிணாமம் அப்படின்னா என்ன அப்படின்னா தட் இஸ் வேதிப்பொருள்லேருந்து உயிரிகள் வந்து தோன்றுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதான் நம்ம என்ன சொல்றோம்னா கனிம பொருள்லேருந்து கரிம பொருள் வந்து உருவாச்சு அப்படின்னு வந்து சொல்றோம். இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்லேருந்து தான் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்து வந்துச்சு அப்படிங்கிறது இதோட மெயினான வந்து தீம். இதை எந்தெந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்கன்னா ஒப்பாரின், ஹால்டன், ஹெக்கல் இவங்க வந்து இதுக்கு ரிலேட்டடா அவங்க வந்து சில எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு காட்டுறாங்க. அண்டு இது பார்த்தோம் அப்படின்னா ஏபயோஜெனிசிஸ் தியரிக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குது. ஏபயோஜெனிசிஸ் மீன்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்னன்னா உயிரில்லாத பொருள்கள்ல இருந்து தான் உயிர் தோன்றுச்சு அப்படின்னு சொல்றதான் வந்து ஜெனிசிஸ் தியரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த வேதியியல் பரிணாமம் என்ன சொல்லுதுன்னா இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்ல இருந்து தான் லைஃப் ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்றதுல இருந்து இது வந்து ஏபயோஜெனிசிஸ் தியரிக்கு ஒரு சான்றா இருக்குன்னு சொல்றோம். ஸோ இதை வந்து எவ்வளோ 9 ஸ்டெப்ஸ்ல வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் எர்த், அதாவது பூமியோட தோற்றம். பூமி எப்போ தோன்றுச்சு அப்படின்னா நம்மளோட ஓல்டு புக்ஸை பொறுத்தவரை 5000 மில்லியன்ஸ் இயர் எகோன்னு இருக்கு. பட் இப்போ பார்த்தோம் இந்த கூகுளில் நான் செக் பண்ணி பார்க்கும்போது 4.5 பில்லியன்ஸ் இயர்ஸ் எகோ ஆர் 4.6 பில்லியன்ஸ் இயர்ஸ் எகோ அப்படின்னு இருந்ததுனால நான் ரெண்டையுமே உங்களுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் இது கொஸ்டின் வந்தால் ஒன்று 5000 மில்லியன்ஸ் தான், ஆறு 4.5 பில்லியன் ரெண்டுமே வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இயர்ஸில் வந்து பூமி வந்து தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பூமி எப்படி தோன்றுச்சு அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டதாக தான் இருக்கும். என்னன்னா சன்ல இருந்து உடஞ்சு விழுந்து ஒரு சின்ன பார்ட்டிகிள் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா வந்து கீழே விழுந்து அது ரொம்ப பில்லியன்ஸ் இயர்ஸ் ஏகோ என்ன செஞ்சிச்சு அப்படின்னா இந்த நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் ஆன அந்த வாட்டர் அண்ட் டெம்பரேச்சர் அண்ட் ரெயின் இது அகைன் திரும்ப வந்து வரும்போது பூமி வந்து கூலாகி அது வந்து ஃபுல்லா குளிர்ச்சி அடைஞ்சு நம்மளுக்கு வந்து பூமி உருவாச்சு அப்படின்னு சொல்றோம். அந்த டைம்ல அப்படி அந்த குளிர்ச்சி ஆன டைம்ல அப்ப என்னெல்லாம் இருந்துச்சு பூமியில கேசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீலியம், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன் இந்த மாதிரி கேசஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான இந்த கேசஸ் தான் பின்னாடி கிராஜுவலா அந்த ப்ராக்ரெஸா சேஞ்ச் ஆகி அடுத்தடுத்த உயிர்கள் தோன்றதுக்கு காரணமா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து பூமியின் தோற்றம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து மீத்தேன், வாட்டர் அண்டு அமோனியா உருவாக்கம்.
ஆல்ரெடி ஹீலியம், நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன் இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் எர்த் வந்து ஆர்ஜினேட் ஆகும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த தனிமங்கள் இந்த கேசஸ் எல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா ஒன்னோட ஒன்று சேர்ந்து சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வந்து உருவாக்குது. தட் இஸ் அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா கேசஸை உருவாக்குது. அந்த கேசஸ் பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். முத உருவான பூமியில என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு இது வந்து அடிக்கடி பிஜிடிஆர்பில கேட்ட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து எர்த்துல இருந்த கேசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீத்தேன், வாட்டர், அமோனியா. மீத்தேன், வாட்டர், அமோனியா எப்படி உருவாச்சுன்னா நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேரும்போது அமோனியாவும், கார்பனும் ஹைட்ரஜனும் சேரும்போது அது மீத்தேனாகவும், அண்டு ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் சேரும்போது அது வந்து H2O வாட்டராகவும் உருவாச்சு. இப்போ மீத்தேன் அது இல்லாமல் இன்னொரு டைம் கேட்டிருந்தாங்க மீத்தேனோட அந்த மூலக்கூறு ஃபார்முலா என்னன்னு கேட்டிருந்தாங்க, CH4. ஸோ முத உருவான நம்ம எர்த்துல வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா அமோனியா, மீத்தேன், வாட்டர். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் உருவான திங்ஸ் கேசஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது என்ன செஞ்சிச்சுன்னா கிராஜுவலா சேஞ்ச் ஆச்சு. எப்படின்னா திரும்ப இப்போ வாட்டர் வந்ததும் அது என்ன செய்யும் அப்படின்னா ஸ்ட்ரீம்ஸா ரிவர்ஸா போய் சீக்கு போய் மெரைன் வாட்டர்ல ஓஷனா மாறுது. ஸோ இது வந்து இப்போ ரிவர்ஸ் இது மாதிரி நிறைய பிரான்ச்சஸா இருக்கிறது வந்து சீக்கு போய் ஃபுல்லா பெரிய ஒரு ஓஷனா வந்து மாறுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ அதே நேரத்துல அங்க அது இல்லாம வேற என்ன வழியில வந்து இந்த கெமிக்கல்ஸ் இந்த கேசஸ் எல்லாம் வருது அப்படின்னா ராக்ஸோ இல்ல இந்த ராக்ஸ் ஆர் சாயில்ஸ் எல்லாம் உடைஞ்சு பிரேக் டவுன் டிசால்வ் ஆகி உடைஞ்சு அது என்ன செய்யுது அப்படின்னா அதுவும் வந்து என்ன செய்யுதுன்னா வாட்டரை நோக்கி ஓஷனை வந்து சேர்ந்துருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ராக்ஸ் வந்து இந்த மேக்மா அப்படின்னு சொல்லுவோம், பூமியில இருந்து வெளில வர்ற மேக்மா, இதனாலதான் ராக்ஸ் உருவாகுது. இந்த ராக்ஸ் எல்லாம் என்ன செய்யுது எரோசினாலேயோ இல்ல வேற அண்டு சாயில் எரோசின் இல்ல டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அப்படி வெதரிங்னாலேயோ எரோசின்னாலேயோ வந்து அரிமானத்தினாலேயோ அதுவும் வந்து எங்க போய் சேருதுன்னா கடலை வந்து சேருது. ஸோ அந்த வாட்டர் வந்து ரிவர்ல இருந்து மற்ற ஒரு ஸ்ட்ரீம்ஸ் இது வழியா ஓசனை சேருது. அதே நேரத்தில் மினரல்ஸ் பார்த்தோம்னா ராக் பிரேக் டவுன் ஆகி அதுல இருந்து வந்து அது வந்து ஓஷனை சேருது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னாலலாம் வாட்டர்ல என்னாச்சு சீ வாட்டர்ல அப்படின்னா அந்த கேசஸும் அந்த ராக்ஸ்ல இருந்து வந்த மினரல்ஸும் வந்து ஒன்னா சேர்ந்து இந்த CH4 இந்த இதெல்லாம் கேசஸ் எல்லாம் உருவானது. இதுல இருந்து அடுத்த உயிரிகள் வந்து உருவாச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. மேற்கொண்டு ஒன்னோட ஜாயிண்ட் ஆகி அடுத்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இந்த கேசஸ் திரும்ப ஒண்ணுக்குள்ள ஒன்னாகி ஏன்னா வாட்டர் உருவாயிருச்சு அப்படின்னாலே அங்க வந்து ஆர்ஜின் ஆஃப் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அதுல இருந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து எப்படி உருவாச்சு மைக்ரோ மாலிகுல்ஸ்னு பார்க்கலாம். செகண்ட் மைக்ரோ மாலிகுல்ஸ் உருவாக்கணும்னா மைக்ரோ மாலிகுல்ஸ் நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா less than 100 டால்டன் அந்த அளவுல உள்ள மாலிகுலார் வெயிட் இருக்கிற ஒரு ஆர்கானிசத்தை தான் மாலிகுல்ஸ் தான் நம்ம மைக்ரோ மாலிகுல்ஸ்ன்னு சொல்றோம். அது மாதிரி என்னெல்லாம் உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் அமினோ ஆசிட்ஸ், கொழுப்பு அமிலங்கள், மோனோசாக்ரைட்ஸ், பியூரின்ஸ், பிரிமிடின்ஸ் இந்த டிஎன்ஏ மாலிகுல்ஸ்ல உள்ளது. அண்டு ஏஎம்பி அப்படின்னு வந்து சொல்றோம். ஏஎம்பி மீன்ஸ் தட் இஸ் அடினோசின் மோனோபாஸ்பேட் அண்ட் ஏடிபினா அடினோசின் டைபாஸ்பேட் உங்களுக்கு தெரியும். அண்டு ஏடிபினா அடினோசின் ட்ரைபாஸ்பேட், மோனோபாஸ்பேட், டைபாஸ்பேட், ட்ரைபாஸ்பேட் இது எல்லாம் வந்து மைக்ரோ மாலிகுல்ஸா வந்து உருவாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் மேக்ரோ மாலிகுல்ஸ் உருவாகுது. எப்படி மேக்ரோ மாலிகுல்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி உருவான அமினோ ஆசிட், கொழுப்பு, அந்த ஃபேட்டி ஆசிட், மோனோசாக்ரைட்ஸ், பியூரின், பிரிமிடின்ஸ், மோனோபாஸ்பேட், டைபாஸ்பேட், ட்ரைபாஸ்பேட் இதெல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து புரோட்டீன்ஸ் ஆகும், லிப்பிட்ஸ் ஆகும், பாலிசாக்ரைட்ஸ் ஆகும், நியூக்ளிக் ஆசிட் ஆகும், நியூக்ளியோ புரோட்டீன்ஸ் ஆகும் உருவாகுது. ஓகேவா? இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மேக்ரோ மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த ஸ்மால் மாலிகுல்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு லார்ஜ் மாலிகுல்ஸா மாறுது அப்படின்னா இந்த மைக்ரோ மாலிகுல்ஸ் எல்லாம் சேர்ந்து மேக்ரோ மாலிகுல்ஸா மாறுற அந்த ஒரு ப்ராசஸை நம்ம பாலிமரைசேஷன் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? மைக்ரோ மாலிகுல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து மேக்ரோ மாலிகுல்ஸா வந்து மாறுறது பாலிமரைசேஷன் சொல்றோம். அண்ட் இப்போ ப்ரோட்டீன்ஸ்னா அது என்ன செய்யும் டைபெப்டைடு, ட்ரைபெப்டைடு, டெட்ரா அப்படி மாறி மாறி பாலிபெப்டைட் செயின் வந்து உருவாகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் உருவான அந்த புரதத்துக்கு புரோட்டீன்ஸ்க்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா புரோட்டோ புரோட்டீன்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரோட்டோ மீன்ஸ் ப்ரீ முன்னாடி உருவானது. எது அப்படின்னா புரோட்டீன் முத உருவான புரோட்டீனுக்கு பேர் வந்து புரோட்டோ புரோட்டீன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து மேக்ரோ மாலிகுல்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் நியூக்ளிக் ஆசிட் உருவாக்கம். நியூக்ளிக் ஆசிட் உருவாக்கம் அப்படின்னு சொல்லும்போது நியூக்ளிக் ஆசிட் உருவாக்கம்னு சொல்லும்போது பாஸ்பாரிக் ஆசிட், சுகர், பியூரின், பிரிமிடின் இதெல்லாம் ஃபர்ஸ்டே உருவானது. இது என்ன செய்யுது? இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து நியூக்ளிக் ஆசிட்டை வந்து உருவாக்குது. எதுனா பாஸ்பாரிக் ஆசிட், சுகர், பியூரின், பிரிமிடின் இது வந்து நியூக்ளிக் ஆசிட். அந்த நியூக்ளிக் ஆசிட் ஒன்னோட ஒன்று சேர்ந்து நியூக்ளியோடைடு உருவாகுது. நியூக்ளியோடைடுனா நம்மளுக்கு தெரியும், டிஎன்ஏவில் பார்த்துருப்போம். N2 பேசஸ் நைட்ரஜன் பேசஸ் ஆன பியூரின், பிரிமிடின் இருக்கும். அண்ட் சுகர் இருக்கும். நெக்ஸ்ட் பாஸ்பேட் குரூப் வந்து இருக்கும். ஸோ இந்த பாஸ்பேட் குரூப் அண்ட் சுகர், நைட்ரஜன் பேசஸ் இது மூணு சேர்ந்து நம்ம நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்றோம். ஸோ நியூக்ளிக் ஆசிட் வழியா நியூக்ளியோடைடு வந்து உருவாகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நியூக்ளியோ புரோட்டீன்ஸ் வந்து உருவாகுது. நியூக்ளியோ புரோட்டீன்ஸ்னா என்னன்னா அதுல ஆன்சர் இருக்கு. நியூக்ளிக் ஆசிட்டும் புரோட்டீனும் சேர்ந்து நியூக்ளியோ புரோட்டீன் வந்து உருவாகுது. நெக்ஸ்ட் கோஅசர்வேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த மேக்ரோ மாலிகுல்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த மேக்ரோ மாலிகுல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று அக்ரிகேட் ஆகி ஒன்னோட ஒன்று இணைஞ்சு ஒரு கூழ்ம துளிகளை உருவாக்குது. கொலாய்டல் டிராப்லெட்ஸை வந்து உருவாக்குது. அதை தான் ஒப்பாரின் என்ன சொல்றாங்கன்னா முதல் செல்லே வந்து இந்த கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதை தான் கோஅசர்வேட் அப்படின்னு சொல்லுவோம். கோஅசர்வேட் அப்படின்னா மேக்ரோ மாலிகுல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஒரு கூழ்ம பொருள் வந்து உருவாகும். அதுக்கு பேரு கோஅசர்வேட். இந்த ப்ராசஸ்க்கு இந்த மேக்ரோ மாலிகுல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று அக்ரிகேட் ஆகி நம்மளுக்கு வந்து கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ் உருவாகுற அந்த ப்ராசஸ்க்கு பேரு கோஅசர்வேஷன் அப்படின்னு வந்து சொல்றோம். இதுதான் ஃபர்ஸ்ட் செல் அப்படின்னு ஒப்பாரின் சொல்றாங்க. அண்ட் கோஅசர்வேட் ஆர் மைக்ரோஸ்பியர், அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கோஅசர்வேட் ஆர் மைக்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. அதோட கேரக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அது வந்து மூவ் ஆகுறதா, மொட்டிலிட்டியா இருக்கும். அண்ட் growth ஆகும், அது வந்து வளர்றதாவும். அண்ட் பைனரி ஃபிஷன் வந்து நடக்கும். அதுல வந்து பிளவுறுதல் வந்து அந்த ஃபிராக்மெண்டேஷன் அந்த பட்டிங் அண்ட் பைனரி ஃபிஷன் சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஒரு செல்லுக்கு இருக்க வேண்டிய எல்லா குவாலிட்டியும் இந்த கோஅசர்வேட்டுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ப்ரீசெல். ப்ரீசெல்னா புரோட்டோசெல்னு சொல்றோம். இதை வந்து புரோட்டோபயாண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ப்ரீசெல்லுக்கு இன்னொரு பேர் என்னன்னா புரோட்டோபயாண்ட். என்ன ஷேப்ல இருந்துச்சு அப்படின்னா கோள வடிவத்துல இருந்துச்சு. டபுள் லேயர் மெம்பரின் வந்து இருந்துச்சு. அண்ட் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா பட்டிங் அல்லது மியூட்டேஷன் இது வழியா நடந்துச்சு. அண்ட் ஹெட்ரோட்ரோப்ஸா வந்து இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் உருவானது வந்து ஹெட்ரோட்ரோப்ஸா இருந்துச்சு. அண்ட் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன்ல வந்து ஆனரோபிக் சூழல்ல வந்து காற்று இல்லாத சூழல்ல இருக்கிறதா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து இந்த ப்ரீசெல்லோட கேரக்டர்ஸ். இப்போ ப்ரீசெல்ல இருந்து செல் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ உருவாகுது. டிஎன்ஏ ஆர்என்ஏ உருவாகுது அப்படின்னா அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ உருவாகுது. டிஎன்ஏ ஆர்என்ஏ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்றோம். ஸோ அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா வைரஸ் உருவாகுது. அந்த பாக்டீரியா வைரஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து கிளாமிடோமோனாஸ் இந்த மாதிரி குளோரோஃபில் கண்டென்ட் அதுல இருக்கு. ஸோ குளோரோஃபில் கண்டென்ட் இருக்கும்போது அது வந்து போட்டோசிந்தசிஸ் செய்யுது. போட்டோசிந்தசிஸ் செய்யறது எப்போதுமே என்னவா இருக்கும்னா ஆட்டோட்ரோப்ஸா வந்து இருக்கும். ஸோ பிளான்ட் உருவாகுது. அந்த பிளான்ட்ல இருந்து அப்புறம் ஃபர்தர் டெவலப்மெண்டா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து உருவாகுது. 2 டிவிஷனா பிரிஞ்சு தாவரங்கள் ஒரு சைடு உருவாகுது. அதே நேரத்துல வந்து அனிமல் செல் வந்து உருவாகுது. ஸோ அந்த கடல்ல இருந்து தான் வந்து ஆர்கானிசம் ஃபர்ஸ்ட் உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ கெமிக்கல்ல இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றதா இந்த தியரி ஃபுல்லாவே. ஸோ இதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா வேதியியல் பரிணாமம் அப்படின்னு வந்து சொல்றோம். பாக்டீரியா வைரஸ் உருவாகுது, அதே நேரத்துல வந்து பிளான்ட் செல்ஸும் வந்து வருது அப்படின்னு வந்து ஃபைனலா முடிக்கிறாங்க. ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணி டெலிகிராம்ல போடுறேன். ஸோ நீங்க வந்து இப்போ கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. தேங்க்யூ.